வாரிசு துணிவு இந்த ரெண்டு படங்களுமே பயங்கரமாக சக்கப்போடு போட்டு போய்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு படங்களில் எந்த படம் முதல் 100 கோடி வசூலை எடுக்க போகுது, உலகம் முழுக்க வசூல் 100 கோடியை எந்த படம் முதல்ல எட்ட போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்குள்ள இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் இந்த ரெண்டு படங்களில் எந்த படம் 100 கோடி ரீச் ஆகிடுச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது இல்லாமல் நேற்று வாரசூடு படமும் ரிலீஸ் ஆகிருக்கு, அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஹிந்திலையுமே வாரிசு ரிலீஸ் ஆகிருக்கு, அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரிசு துணிவு இந்த ரெண்டு படங்களோட பட்ஜெட்டு, ஸோ இந்த ரெண்டு படங்களும் எவ்வளோ கோடிக்கு மேலே வசூல் எடுத்தால் ரெண்டு படங்களும் ப்ராஃபிட் எடுக்க முடியும், ஹிட்டுன்னு சொல்ல முடியும், பிளாக் பஸ்டர்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாரிசு துணிவு இந்த ரெண்டு படத்தோட கலெக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி வால்டர் வீரையா படத்தோட கலெக்ஷனையும் அப்புறம் வீரசிம்ம ரெட்டி இந்த படத்தோட கலெக்ஷனையும் பார்த்துருவோம். ஸோ வால்டர் வீரையா படத்தோட டே 2 கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானால 20 கோடியே 20 லட்சம், கர்நாடகா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 75 லட்சம், இந்தியா முழுக்க 22 கோடியே 95 லட்சம். ஸோ ஓவர்சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 கோடியே 55 லட்சம், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 26 கோடியே 50 லட்சம் நேற்று மட்டும் வசூல் பண்ணியிருக்கு டே 2. ஸோ வால்டர் வீரையா படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 56 கோடியே 30 லட்சம், கர்நாடகா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 கோடியே 15 லட்சம், இந்தியா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா 62 கோடியே 50 லட்சம், ஓவர்சீஸ் 11 கோடியே 25 லட்சம். ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு டோட்டலாக 2 நாள் கலெக்ஷன் 73 கோடியே 75 லட்சம். ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு டே 50 கோடி கிட்டே வசூல் பண்ணிருந்துச்சு. ஸோ செகண்ட் டேவுமே ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் ஃபஸ்ட்டு டே அவங்க எப்படி அவ்வளோ பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா யூஎஸ்ஏல 1.3 மில்லியன் யூஎஸ் டாலரை இது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூஎஸ்ஏல அந்த ப்ரீமியர் ஷோவும் டே 1 ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் அங்கே அதுக்கான ரீசன். ஸோ அதுவும் இல்லாமல் வாரசூடும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன்ஸ் இப்போ ரெண்டு படமே மொக்கையாக தான் இருக்குது. அதாவது வால்டர் வீரையாவாக இருக்கட்டும், வீரசிம்ம ரெட்டியாவாக இருக்கட்டும், ரெண்டு படத்தையுமே கழுவி ஊற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலுமே அந்த ஸ்டார் டாம்காக ஒரு கலெக்ஷனை எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ வால்டர் வீரையா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மிகப்பெரிய வெற்றி கொடுத்த தமாக்கா அப்படிங்கிற வெற்றி கொடுத்த ரவி தேஜா அவர்கள் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோவாக இருக்கார் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு கூடுதல் ஒரு பயங்கரமான பலத்தை சேர்த்துருக்கு. ஸோ வீரசிம்ம ரெட்டி படத்தோட டே 3 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 10 கோடியே 90 லட்சமும், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 12 கோடியே 80 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வீரசிம்ம ரெட்டி படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 60 கோடியும், டோட்டலாக வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 76 கோடியே 35 லட்சம். வாரிசு 4th டே கலெக்ஷன் ரிப்போர்ட் தமிழ்நாட்டில் 11 கோடி வசூல் பண்ணியிருக்கு, கர்நாடகாவில் 1 கோடியே 60 லட்சம், கேரளாவில் 70 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 60 லட்சம். இது ஹிந்தியும் சேர்த்து. ஸோ ஹிந்தியில் ஃபஸ்ட்டு 13ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு, பெரிய வரவேற்பு இல்லை. ஆனால் 14ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட அங்கே மட்டுமே ஹிந்தி மட்டுமே, அதாவது அதை ஹிந்தி பெல்ட்டுன்னு சொல்லுவோம்ல, ஹிந்தி பெல்ட்டுனா அங்கே தமிழில் கூட தமிழ் லாங்குவேஜ் கூட ஓடும். அது இல்லாமல் ஹிந்தியில் மட்டுமே 1 கோடி 40 லட்சம் கிட்டே கலெக்ட் பண்ணியிருக்கு வெறும் ஹிந்தி லாங்குவேஜில். அதுக்கடுத்தது ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 60 லட்சம். எப்படி ஒரு டைரக்ட் தெலுங்கு ஃபிலிமுக்கு ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ஹீரோக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குமோ, அதுவும் ஆல்ரெடி தமிழில் ரிலீஸ் ஆகி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ மிக்ஸ்டு ரிவ்யூலாம் வந்ததுக்கப்புறம் கூட இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா விஜயோட ஸ்டார் டம் அப்படிங்கிறது அங்கே ஆந்திராவில் மிக பெருசாக இருக்குது. ஸோ தில்ராஜுமே ஒரு மிகப்பெரிய ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 20 கோடியே 60 லட்சம் இந்தியா முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வாரிசு ஓவர்சீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் கேட்டார், ஓவர்சீஸ் சிங்கப்பூர் சொல்கிறீங்க, யூஎஸ்ஏ சொல்கிறீங்க, கனடா சொல்கிறீங்க, மலேசியா சொல்கிறீங்க, இன்னும் எவ்வளோ இருக்கே அப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் சொல்ல முடியாது, எது ஹைலைட்டாக இருக்கோ அதை தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதில் சிங்கப்பூர் 220K சிங்கப்பூர் டாலரை கலெக்ட் பண்ணியிருக்கு, 1 கோடியே 30 லட்சம். யூஎஸ்ஏ ப்ளஸ் கனடா 290K யூஎஸ் டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு, 2 கோடியே 35 லட்சம். ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் டாலர் 101K ஆஸ்திரேலியன் டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு, இது 57 லட்சம்.
அதுக்கு அடுத்ததாக மலேசியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 952K மலேசியன் ரிங்கிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 1,78,00,000. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்க அப்படின்னா 11 மில்லியன் ஸ்ரீலங்கன் ருப்பியை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது 1,10,00,000. இதை நம்ம ஊர் கணக்கு பண்ணோன்னா 24,75,000 வருது. ஸோ ஓவர்சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மட்டும் 6,40,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வாரிசுடும் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த தமிழில் ரிலீஸ் பண்ணும் போதே இந்த வாரிசுடுவும் தெலுங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இல்லை, பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரியே ப்ரீமியரையும் அவங்க பிளான் பண்ணி கரெக்டான ஒரு டேட்டை, அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஓவர்சீஸ்லலாம் அதுவும் முக்கியமாக யூஎஸ்லலாம் நீங்கள் வந்து முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிடணும், இந்த டேட்டில் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம், நீங்கள் இந்த டேட்டில் வந்து அதுக்கு முன்னாடி நாள் ப்ரீமியர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் தாண்டி இவங்க அந்த ப்ரீபோன் பண்ணி கடைசி நேரத்தில் சொதப்பிட்டாங்க. ஸோ இல்லைனா ஓவர்சீஸில் பெரிய நம்பரே கலெக்ட் பண்ணியிருக்கோம். வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 27 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு வாரிசு படத்தோட 4th டே கலெக்ஷன். ஸோ வாரிசு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் டோட்டல் 4 நாள் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 53,10,00,000. ஸோ 50 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சுங்க வாரிசு படம் தமிழ்நாட்டில் மட்டும். கர்நாடகாவில் 9,97,00,000, கேரளாவில் 6,94,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,70,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 5,86,00,000. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 79,62,00,000. ஸோ இந்தியா முழுக்க பார்த்திங்க அப்படின்னா 75 கோடியை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு நம்ம வாரிசு படம். ஸோ வாரிசு படத்தோட ஓவர்சீஸ் டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூரில் வந்து 684 சிங்கப்பூர் டாலர் வந்து 684K சிங்கப்பூர் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 4,20,00,000. USA ப்ளஸ் கனடா 952K US டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 7,70,00,000. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் டாலர் 411K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 2,33,00,000. மலேசியன் ரிங்கிட் வந்து 3 மில்லியன், அதாவது 3.13 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு மலேசியன் ரிங்கிட், இது வந்து 8,86,00,000. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்க அப்படின்னா 45.6 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஸ்ரீலங்கன் ருப்பி, அதாவது அவங்களோட காசுக்கு 4,56,00,000, அதை நம்ம காசுக்கு கன்வெர்ட் பண்ணால் 1 கோடி கிட்ட வருது. ஸோ ஓவர்சீஸில் 37,55,00,000 வந்து இதுவரை 4 நாளில் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 117,27,00,000. ஸோ 100 கோடியை 4 நாளில் ரீச் பண்ணிடுச்சு. நேற்று நிறைய பேர் 100 கோடியை நேற்றே ரீச் பண்ணிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி தாங்க இந்த படம் வந்து 100 கோடியை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 4வது நாள் சனிக்கிழமை அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. உண்மையிலே வசூலில் பூந்து விளையாண்டுருக்கு வாரிசு அப்படின்னு தான் சொல்லணும். துணிவு படத்தோட டே 4 கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 11,50,00,000, கர்நாடகாவில் வந்து 1,60,00,000, கேரளாவில் 35,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 30,00,000. ஸோ டோட்டலாக 14 கோடி இந்தியா முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது வாரிசு 20 கோடி வசூல் பண்ணியிருக்குன்னா ஹிந்தியில் வந்து அது ரிலீஸ் ஆகிருக்கு, ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. வாரிசு வந்து தெலுங்கில் வாரசுடு ஒரு மிகப்பெரிய ரிலீஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியுங்க, தெலுங்குலேயும் அந்த கேரளாலேயும் வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குதுன்னு. ஸோ அது வந்து நம்ம அஜித் சார் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கடுத்து தான் துணிவு படத்தோட டே 4 ஓவர்சீஸ் கலெக்ஷன். சிங்கப்பூர் டாலர் வந்து 155K சிங்கப்பூர் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 95 lakhs வருது. USA ப்ளஸ் கனடா பார்த்தீங்க அப்படின்னா 102K US டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு, 83 லட்சம். ஆஸ்திரேலியா பார்த்தீங்க அப்படின்னா 46K ஆஸ்திரேலியன் டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு, 24 லட்சம். மலேசியாவில் பார்த்தீங்க அப்படின்னா டே 4ல் வாரிசை விட மலேசியாவில் துணிவு அதிகமாக வந்திருக்கு. அதாவது 950K நான் சொன்னேன்ல வாரிசுக்கு, இப்போ துணிவுக்கு 973K மலேசியன் ரிங்கிட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 1,82,00,000. அதுக்கு அடுத்ததாக ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்க அப்படின்னா 6.5 மில்லியன், இது வந்து 14 லட்சம் வருது. ஸோ ஓவர்சீஸில் 3.9 crore. ஸோ ஓவர்சீஸில் இதுக்கு முன்னாடி வந்ததோட கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 18,85,00,000. ஸோ துணிவு படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 56,50,00,000. ஸோ டோட்டலாக 4 கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா துணிவு தான் லீடிங்கில் இருக்குது. கர்நாடகாவில் 6,80,00,000, கேரளாவில் 2,60,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,15,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடி, டோட்டலாக வந்து 72,10,00,000.
ஸோ இதுவும் வந்து 70 கோடியை வந்து தாண்டிடுச்சுங்க இந்தியா முழுக்க. தமிழ்நாட்டிலையுமே 50 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வந்து துணிவு லீடிங்கில் இருக்குது. துணிவு ஓவர்சீஸ் டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் 559K சிங்கப்பூர் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 3 கோடியே 50 லட்சம். யூஎஸ்ஏல பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ ப்ளஸ் கனடா 650K US டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 5 கோடியே 28 லட்சம். ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்க அப்படின்னா 209K ஆஸ்திரேலியன் டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு, 1 கோடியே 18 லட்சம். மலேசியன் ரிங்கி 2.92 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 5 கோடியே 47 லட்சம். ஸ்ரீலங்காவில் பார்த்திங்க அப்படின்னா 28.1 மில்லியன் ஸ்ரீலங்கன் ருப்பியை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 2 கோடியே 81 லட்சம் வந்து அவங்க ஊர் காசுக்கு, நம்ம ஊர் காசு கணக்கு பண்ணிங்கன்னா 62 லட்சம் வருது. ஸோ ஓவர்சீஸில் பார்த்திங்க அப்படின்னா 30 கோடியே 70 லட்சம் வந்து துணிவு கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது டோட்டலாக 102 கோடியே 80 லட்சம். ஸோ 4வது நாள் 2 படமே 100 கோடியை தாண்டி போயிடுச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாரிசு கூட நீங்கள் கம்பேர் பண்ணி இந்த படம் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் துணிவை பொறுத்தவரையும் இதுக்கு முன்னாடி அஜித் அவர்களோட கெரியர்லேயே பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம துணிவை சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ 2 படங்களுமே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் கலந்து மிக்ஸ்டு ரிவ்யூவாக வந்தாலுமே 2 படங்களுமே வசூல் ரீதியாக நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஆனால் துணிவுக்கு இதில் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது கம்மி. ஒரு 160 கோடி, அதாவது இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 140 கோடின்னு சொல்லப்படுது. 160 கோடி 180 கோடி அதை தாண்டி நீங்கள் 200 கோடிக்கு மேலே 220 கோடிலாம் வசூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லாபம். அதாவது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். ஆனால் வாரிசு அப்படி கிடையாது. அந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 220 கோடி. 260 கோடிக்கு மேலே வியாபாரம் பண்ணால் தான் எல்லாருக்குமே போகும். அதாவது எல்லாருமே பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர், அதாவது பிளாக் பஸ்டர் நம்ம சொல்லுவோம்ல, அப்படின்னா இந்த படம் வந்து 320 கோடி வந்து கலெக்ட் பண்ணணும் சொல்கிறாங்க. துணிவு வந்து பிளாக் பஸ்டர் வந்து வரணும் அப்படின்னா 210லேருந்து 220 கோடி கலெக்ட் பண்ணால் போதும், துணிவு வந்து பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் என்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, நீ எங்கேருந்து இந்த டேட்டாவெல்லாம் எடுக்கிற, உனக்கு யார் சொல்கிறா, என்ன தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தியா, ஒவ்வொரு தேட்டரில் போய் கேட்டுட்டு வரியா, நீ என்ன ப்ரொடியூசரா, நீ என்ன டிஸ்ட்ரிபியூட்டரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, டேட்டா கிடைச்சா போதும். அந்த டேட்டா எங்கேருந்து கிடைக்குதுன்னு நான் சொல்லக்கூடாது. ஆனால் அது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட்டு காட்டுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா இப்போ இதில் தேட்டர் நேமு, அவங்க வந்து எவ்வளோ ரேட்டு, எவ்வளோக்கு புக் ஆகிருக்கு. இதில் வந்து நீங்கள் 200 டிக்கெட்னா 200 தான் அதில் கணக்கு வரும். நீங்கள் 4000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அதெல்லாம் அந்த வசூலில் கணக்காகாது. ஸோ அதை தான் நான் சொன்னேன். அந்த 200 டிக்கெட்னா 200 டிக்கெட் தாங்க நான் கணக்கு சொல்ல முடியும். அதை தாண்டி அது 4000 ரூபாய்க்கு விற்றுதா 5000 ரூபாய்க்கு விற்றுதாங்கிறது இந்த டேட்டாவுக்கு தேவையில்லை. இந்த டேட்டாவை பொறுத்தவரையும் அந்த சீட்டோட மதிப்புங்கிறது 200 அந்த சீட்டில் போய் நீங்கள் உட்காந்தீங்க, புக் பண்ணி உட்காந்துட்டீங்கன்னா இங்கே 200 ஆட் ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட இந்த கணக்கெல்லாம் எடுத்து வச்சு அதுக்காக சில ஒர்க்கு பண்ணி அதுக்காக வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு அதுக்காக எடுத்து வச்சு, இது இல்லாமல் சில நிறையா வெப்சைட்லேயே நிறைய டேட்டாலாம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி மெனக்கெட்டு எடுத்துகிட்டு வர்றது தான். ஸோ இதில் வந்து சும்மா இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு ஒன்று எழுதி போடவும் முடியாது. அப்படி எழுதி போட்டால் என்னால் ஒரு வருஷமாக இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை இப்படி சேனலில் என்னால் ரன் பண்ண முடியாது. நான் விக்ரம்லேருந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்கிறதுனால தான் நிறைய பேர் நம்மளை தொடர்ந்து பார்க்குறாங்க. ஸோ இதில் எனக்கு பிடிச்ச ஹீரோ பிடிக்காத ஹீரோலாம் தாண்டி அதில் என்ன டேட்டாவோ என்ன கரெக்டான நம்பரோ அதுதான் நான் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்கேன். செம்பி படத்துக்கும் நான் கலெக்ஷன் ரிப்போர்ட் சொல்கிறேன், வாரிசு படத்துக்கும் சொல்கிறேன், விக்ரம் படத்துக்கும் சொல்கிறேன். ஸோ எனக்கு பெரிய படம் சின்ன படம்லாம் அந்த கணக்கே கிடையாது. நான் எல்லா படங்களுக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 படங்களுமே வந்து ஈக்குவலாக தான் போய்கிட்டு இருக்கு. அதாவது இந்த 2 படங்களுக்குமே வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்துட்டுருக்கு. இந்த படத்துலேயும் நிறையா குறைகள் இருக்குது, இந்த படத்துலேயும் நிறையா குறைகள் இருக்குது. இந்த படத்துலையும் அஜித் ஃபேன்ஸோ இல்லை காமன் ஃபேன்ஸோ கொண்டாடுற அளவுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது, ரசிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்துலையும் நிறையா ரசிக்கிறதுக்கோ விஜய் ஃபேன்ஸ் கொண்டாடுறதுக்கோ நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ 2 படமுமே ஈக்குவலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா நம்மளுக்கு தெரியும் எந்த படம் எந்த நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில், இதே மாதிரி ஒரு சினிமாவை பற்றி பேசுகிற வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.